ஹலோ கைஸ், நிஃப்டி இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு. நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக பாசிட்டிவ் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி வந்திருக்காங்க, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ட்ரேடிங் அகாடமிலேருந்து. ஸோ வாங்க நிஃப்டியை பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 22,036 ஓப்பன் ஆச்சு. ஸோ நேற்று ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனில் தொட்டுட்டு திரும்ப கீழே இறங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சூப்பர் பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 283 பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக போயிருந்தாங்க. ஸோ அட் த சேம் டைம் நிஃப்டியில் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆகிருக்குது 22,190 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு 23,400 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு 23,400 வரைக்கும் கண்டிப்பாக நிஃப்டி போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. இல்லைங்க நான் வந்து 4 நாளாக ரேலி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூட்டர்ன் போட்டுச்சு அப்படின்னா கூட இன்னைக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே மேலே ஏறியிருக்காங்களோ ஸோ அந்த இடம் வரைக்கும் தான் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள். அதை தாண்டி இப்பொழுதுக்கு எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லை. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் சென்டிமெண்ட் எல்லா இண்டெக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்னைக்கு கிரீன், நிஃப்டி ஹஸ் எண்டட் இன் பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸையும் வாங்க பார்த்துருவோம். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் ரொம்ப சூப்பராக இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாரதி ஏர்டெல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4% போயிருந்தாங்க. ஸோ இவங்க டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்ல இருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் மீன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 1,706க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நியூ ஆல் டைம் ஹை கிடைக்கிறதுக்கு இந்த மாசத்துல அல்லது நெக்ஸ்ட் மாசத்துல ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஒரு சூப்பர் பாசிட்டிவா இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து உங்கள் ஹோல்டிங்கில் ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸுக்கு ஷார்ட் டேர்முக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ஃபோர்ஜ். பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு பேரலல் சேனலில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சேனல்லேருந்து ஸ்டாக் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்துட்டாங்க. ஸோ வெளியே வந்ததுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு பிரேக் அவுட்னு சொல்ல முடியும். ஸோ இதனால நெக்ஸ்ட் லெவலான 1,236 அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து இன்னும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் ரேலி இமீடியட்டாக நடக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஸோ இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங்கே பண்ணலப்பா இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது, வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.